ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 10 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். கடைசியாக இங்கே தான் நம்ம நின்றுட்டு இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தனை வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஜாம்பிஸில் கொண்டுட்டு பார்த்திங்கன்னா அவனை நம்ம காப்பாற்றிட்டு அவனை வந்து நம்ம கோப்லாண்டோட கேம்புக்கு அனுப்பிவிட்டோம். நமக்கு அதனால் ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த இடத்துல தான் நமக்கு லொக்கேஷன் காட்டுச்சு. கிட்ட தான் இருக்குது. இந்த பக்கமாக தான் நம்ம வந்தோம். வர வழியில் தான் திடீர்னு நம்ம வண்டி நிறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு அவனை காப்பாற்றுறதுக்காக. ஓகே, நம்ம இங்கே பக்கத்தில் தான் இருக்கோம். இந்த இடத்துல ஏதோ காட்டுது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஓகே காய்ஸ், என்னவாக இருந்தாலும் சரி ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஓகே, மெதுவாக கிட்ட போகலான்னு பார்த்தா அப்படியே கட் சீன் வருது போல். இல்லை கட் சீன் வரல, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஒருவேளை நைட் நேரத்தில் தான் இங்கே ஏதோ சீன் நடக்குமோ. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா சாப்பர் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்ம அப்படியே பைக்லேயே வந்திருக்கணும் போல். நம்ம பைக் விட்டு இறங்கிட்டோம். ஓகே இருக்கட்டும். ஓகே காய்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த சாப்பரை ஃபாலோ பண்ணணும் போலயே. ஓகே காய்ஸ், அந்த சாப்பரை தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். பூசர்கிட்ட வேறு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறான். என்னெல்லாம் நடக்க போதோ தெரில. இது வேறையா? என்ன காய்ஸ், ஓனாயெல்லாம் துரத்துது. அடா போங்கடாடி. ஓகே காய்ஸ், நம்ம வேறு ரூட்டை வேறு மாறிட்டோம்னு நினைக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி அந்த சாப்பரை பிடிக்காமல் விடக்கூடாது, போயிட்டே இருக்கலாம். என்ன கீழே இறங்குற மாதிரி இருக்குது சாப்பரு. இந்த இடத்துல நிறுத்துகிறாங்களா? நவர்றா டே, நீ வேற குறுக்க வந்து என்னங்கிட்ட. ஓகே காய்ஸ், போகலாமா? போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், என்னமோ நடக்குது. ஷூட் பண்ணுறாங்க. போச்சு என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டீக்கனுக்கு வேறு காயம் ஆயிடுச்சுன்னு தெரியலையே. ஓகே இருக்கட்டும், எதுவும் ஆளை போல டீக்கனுக்கு. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். திரும்ப சாப்பரை ஃபாலோ பண்ணுவோமா? எங்களை ஃபாலோ பண்ணலான்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு போகிறாங்களோ. அப்பையும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண சொல்லி தான் நமக்கு வந்து ஆப்ஷன் காட்டுது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம அப்போ அதை தான் பண்ணி ஆகணும். ஓகே, திரும்ப கிட்ட போனால் இன்னும் பயங்கரமாக சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், அந்த இடத்துல தான் இறக்குறாங்க. ஓகே காய்ஸ், திரும்ப கட் சீன் வரும் போல். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பூசர்கிட்ட நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த அவன் வச்சுக்கிற அந்த வாக்கி டாக்கியை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்க, ஒரு சின்ன பையன், ஜாம்பி பையன். இவனை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இவனை பிடிச்சி வச்சுக்கிறாங்க போலையே. பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. வச்சு நிறைய பேர் வராங்க. சுட்டுட்டான். போச்சு. ஓடுங்கடா எல்லாம் வந்துட்டாங்க. ஓடு எடு வண்டியை. அவ்வளோதான் காய்ஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. அவங்க போயிட்டாங்க, நாம் மாட்டிக்குவோமோ. அப்படிங்கப்பா, அங்கே பாருங்க காய்ஸ், எத்தனை பேர் கொசன்னு போகிறாங்க. நம்ம கதையை முடிச்சிருவாங்க போலே. ஓகே காய்ஸ், அங்கே ஏதோ காட்டுது. கேட் நீரோ ரேடியோ. அவங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல காய்ஸ்.
அதாவது திடீர்னு இவங்கெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்களே, அதனால் மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல். ஓகே, நாம் போய் தூக்க வேண்டியது தான் அது. இப்போ ஆனால் இங்கே ஆளுங்க இருக்காங்க. நம்மக்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது, இந்த பக்கம் ப்ரைமரி வெப்பன் ஒன்று இருக்குது. இது ஏன் லாக்கில் இருக்குது, யூஸ் பண்ணக்கூடாதா? இதேடா புதுசாக இருக்குது. இல்லை இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. இந்த பக்கம் யாரும் இல்லை. என்ன கைஸ், அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு திடீர்னு. ஓகே இருக்கட்டும், கல்லு தூக்கி போட்டு கிட்ட வர வைக்கலாம். வர வச்சு முடிச்சு விட்றலாம். யாருக்காவது சவுண்டு கேட்டுச்சா? யாருக்கும் கேட்கலையே. தான் இங்கே ஒருத்த வரான் 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 வரான். ஏய் யாரா நீ? ஐயோ, எங்கே இருந்த வேலைக்காவது போய் ஒவ்வொருத்தனையும் முடிச்சிடலாம். அங்கே ஒருத்தர் இருக்கான். வாடா வாடா, பார்த்துட்டானோ? இல்லை இல்லை, போச்சு போச்சு தான். இங்கே ஒருத்தர் வரான். என்னடா திடீர்னு வேகமாக ஓடி வரீங்க? நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தனை சுட்ட சவுண்டு கேட்டு வேறு வந்துடுவாங்க. அதனால் சாவுடா, அவ்வளோதான். இப்போ வேறு வழியே இல்லை. ஏய் கன்று வேறு ரீலோட் பண்ணுறானே. ஹெட்ஷாட்டே போட முடியல காய்ஸ், ஆடிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஏய் டைவல் அடிக்கிற, அவ்வளோதான், அப்படியே செத்துரு. ஒருத்தனை ஷூட் பண்ணுறதுக்கு எத்தனை புல்லட்டை வேஸ்ட் பண்ணுறதா இருக்குது. இதுக்காகவே சைலண்ட் கில் பண்ணலாம் போல். ஆடிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஓகே காய்ஸ், இங்கே தான் அந்த ரேடியோ இருக்குது. யாரா அவன் திடீர்னு? எதிர்பார்க்கவே இல்லை. ஓடுறான் காய்ஸ், அவன் கிறுக்குற. நாங்கள் பாருங்கள் ஓடுறான். நில்றா, சாவடிக்க விட மாட்டேன். அவன் ஒரே அடியில் காலி ஆகிட்டான். சின்ன பையங்கிறனால ஒரே அடியிலே முடிஞ்சிட்டான் போல். கிறுக்குறன்னு எடுத்துகிட்டு ஓடுறான். நாம எடுக்கலான்னு பார்த்தா நல்ல வேலை அவன் நம்மளை ஏதோ பெருசாக அட்டாக் பண்ணல. ரிட்டர்ன் டு யுவர் பைக். இருங்க, இங்கே பாக்ஸ் இருக்குதுல்ல, ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஓகே, இதில் புல்லட்ஸ் இருக்குது. ஓகே, ரீலோட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. ஸ்னைப்பரும் ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே கைஸ், மாலட்டோவில் ஏதாவது கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம ஸ்னைப்பருக்கு பதிலாக அந்த போல்ட் வெப்பன் அதே வச்சுருந்துக்கலாமோ, அந்த அம்பை விடுறது. என்ன அது இருந்தால் நம்ம சைலண்ட்டாக கில் பண்ணலாம். அதுதான் அதில் ஒரு யூஸு. ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது தூரத்தில் இருக்கிறவங்கள நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்னைப்பர் வேணும் எப்படி தான் பார்த்தாலும். அதனால் ஸ்னைப்பர் இருக்கிறது ஓகே தான். ஏன்னா நம்மளை ஒருத்தன் போகிற வழியில் ஸ்னைப்பரில் அட்டாக் பண்ணுறான்னா அவனுக்கு தெரியும் நம்ம ஒளிஞ்சிருந்து அட்டாக் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபயர் பண்ணுறதுக்கு ஸ்னைப்பர் வேணும். ஓகே கைஸ், அந்த ரேடியோவை எடுத்தாச்சு. பார்த்துக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. என்ன ஏதோ ஃபீல் பண்ணுறான். சாராவை நினச்சி ஃபீல் பண்ணுறானோ. ஏதோ கட் சீன் வரும் போல் தெரியல, பார்த்துக்கலாம். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஓகே காய்ஸ், கடைசியாக ஒரு கட் சீன் காமிச்சாங்க, ஃப்ளாஷ்பேக்கு. அது திரும்ப அந்த சாப்பரில் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றி விட்டாங்க. அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்பெஷலாக எதுவும் காட்டல. ஓகே காய்ஸ், இப்போ காட்டுறாங்க பாருங்கள் ஸ்பெஷலாக. ஓகே, இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்க்காதது. டீக்கன் வரான் பாருங்கள். கொஞ்சம் யங்காக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ரொம்ப பெரிய ஃப்ளாஷ்பேக் போல்.
யாரும் தெரிஞ்சு பேசிக்கிறாங்களா தெரியாமல் பேசிக்கிறாங்களான்னு தெரியலையே. ஓகே காய்ஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கிறாங்க போல். இவங்க பேசிக்கிறத பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே ஓகே, அப்போ இங்கேருந்து தான் இவங்களோட காதல் ஆரம்பிக்குது போல். அதாவது சாரா வந்து கார் வந்து ப்ராப்ளம் ஆகி நின்றுட்டுருக்க டீக்கன் திடீர்னு குறுக்க வர உதவி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சாராவை கரெக்ட் பண்ணிட்டான் போல். ஓகே ஓகே, சூழ்நிலை இன்னும் பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையுது. இப்போ டீக்கனாலையும் சரி பண்ண முடியாது. Belknap, that's the one, and I don't know where it is. I really can't help you. I'm sorry. So no then? இவ சாரா பார்த்தீங்கன்னா Thanks anyway. கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போட்டிருக்கா. எங்கேயோ ஒர்க் பண்ணுறா போல். பார்க்கலாம். டீக்கன் விட்டுட்டு போகிற மாதிரி ட்ரை பண்ணால் Could you use a ride? திரும்ப கூப்பிட்டோன்னே வந்துட்டான். Yes, I could. Thank you for finally offering. I'm ஓகே Sarah. ஓகே, இப்போ தான் பேரையே சொல்லிக்கிறாங்க. Sorry about the mess. I don't. How do I? This Pretty much what contraption. you think. Just throw your. ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. There. ஓகே ஓகே, கூட்டிகிட்டு போகிறான் போல். Okay. Ready. போகலாம் ரெடியாம்மா. Hey. Hey. மெதுவாக போடா, பின்னாடி விழுந்துட போகிறாங்க. Thank you so much. ஓகே காய்ஸ், No problem. ஆனால் காய்ஸ் நான் பைக் ஓட்டல, There are no bars out here. பைக் ஆட்டோமேட்டிக்காக போகுது. கேமரா மட்டும்தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். Place called Crazy ஓகே, Willie's. பார்க்கலாம் எந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு. No, I meant cell phone reception. I know what you meant. Right, of course. ஓகே, Anyway. சாராவை கொண்டு போய் ஏதோ இடத்துல விடுவான்னு நினைக்கிறேன். What are you doing in a place ஒரு like வேளை this? ஒர்க் பண்ணுற இடத்துல கொண்டு போய் விடுறானா, You know, I ask myself that all இல்லை the time. வேறு எந்த இடத்துலன்னு தெரியல. I பார்க்கலாம். do research. You know, I Okay. study things. Thanks. Had no ஏதோ idea படிச்சிட்டு what இருக்கிறா research போல், was. ஆராய்ச்சிலாம் பண்ணுவா போல். Sorry. சயின்டிஸ்டாக I இருப்பாளோ. do plants. You study plants. ஓகே ஓகே, செடியை பற்றி படிப்பா போல், பாட்டனி போல் இவ. ஓகே 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 காய்ஸ், Hey, hey, look out! யாரா நீங்கள்? ஓகே காய்ஸ், புள்ளிங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு குறுக்க வந்துட்டானுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா ஃபஸ்ட்டு மீட்லேயே 2 பேரும் காலியாக இருப்பாங்க போல். I'm just. Oh, Lordy, that was close. நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சு தாண்டா ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சாராவுக்கு ஃபீல் ஆகிடுச்சு போல். And I just. போதுண்டா சாமி, நான் நடந்தே போய்க்கிறேன், ஆளை விட்றா. Hey, ஓகே, பார்க்கலாம். ஃபோன் வருது. cell phone reception. Hey. Yeah, I'm fine. I just. ஓகே ஓகே, நான் The நல்லா car you தான் gave me, இருக்கேன். it's a real piece of shit. நீ கொடுத்த கார் இருக்கு, அது வேலையை காமிச்சிருச்சு. மாட்டிக்கிட்டேன். I don't know, I don't know where I am. Road 42. Road 42? ரோட் 42 அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரா சொல்கிறா. Get here. ஓகே, Come on, I'll take you back to your car. We can wait for the tow truck. I don't know. இப்போ திரும்ப என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. போயிட்டு தான் இருந்தாங்க, அப்படியே போகலாம். எந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சாங்களோ. Give you a ride, so. Okay, all right. இங்கேயே இருந்தால் அவனுங்க திரும்ப வருவானுங்க, உனக்கு தான் பிரச்சனையாகும். என் கூட வர்றது தான் நல்லது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. சரி, வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். Any minute now. All right, screw it, let's go. ஓகே ஓகே, சொல்லிக்கிட்டே இருக்காதடா, அதே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டா சாரா. ஓகே, திரும்ப போக போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த தடவை நாம் ஓட்டுவோமோ? You weren't really lost, இல்லை were you? இல்லை, இப்போயும் Well, டேக்கனே that தான் all depends ஓட்டுறான். on who you ask. My ex would say I've been lost for years. Well, you Okay, certainly guys. know your way around here. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அப்படியே போகலாம். No, I'm from Seattle. நாம் முன்னாடி The பக்கமாக company பார்க்கலாம். that I work for, they opened this இது lab பாருங்க here, பைக்கு, so நல்லா பக்காவாக where இருக்குது. I came to the நல்லா கிளாஸ் ஃபினிஷிங்கில் எல்லாம் மின்னுது பாருங்கள் சூரிய வெளிச்சத்துக்கு அப்படியே. That's right, I already told you I forgot. ஆனால் இந்த மாதிரி நம்ம எடிட் Yeah, பண்ணணும்னா so the company that I work வாய்ப்பு இல்லை. for, they நம்மக்கிட்ட do இருக்கிற work பைக் with பார்த்தீங்கன்னா very கொஞ்சம் அப்படியே and, டார்க்காகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது some இன்ஜின் plants பார்ட்ஸ்லாம். they look at are இது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இந்த ஜாவாவோட இன்ஜின் மாதிரி அப்படியே வெள்ளியில் மினுக்கிற மாதிரி மினுக்குது. இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் நம்மளால் எடிட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல கராஜில். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே காய்ஸ், இங்கே பாருங்கள், அவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க. குறுக்க வந்தானுங்களா அவனுங்க தான். போச்சு போச்சு, ஃபைட்டு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்கடா வாங்கடா, சண்டை போடலாம். ஹோய்,
எப்படி வேறு ஜம்ப் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே, கீ எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுன்னே தெரியல, மறந்து போச்சு. என்ன காய்ஸ் அடிக்கவே முடியலை, நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து கார்னர் பண்ணுறானுங்க. போச்சு காய்ஸ், லாக் பண்ணிட்டாங்க. இல்லை லாக் பண்ணுறது தான் சீனானே தெரியல. ஓகே பார்த்துக்கலாம். ஓகே இதுதான் சீன் போல், அதனால தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்த பண்ண முடியல. ஓகே இருக்கட்டும். ஓகே ஓகே, சாரா பாருங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறா. பைக்கனோட கதை முடிஞ்சிடும் போல். காய்ஸ் கண்ணு எடுத்துட்டா, சூப்பர். ஷூட் பண்ண தெரியுமா? ஷூட் பண்ணிட்டா, வெரி குட். ஓடுங்கடா ஓடுங்கடா, ஏறு ஓடு ஓடு ஓடு. அவ்வளோதான், ஓடிட்டானுங்க. நல்ல வேலை ஷூட் பண்ணான். எதுக்கு இப்படி சீன் போடுறா? அதான் யாரையும் ஷூட் பண்ணலையே, மேலே தான் ஷூட் பண்ணான். யாரையும் கில் பண்ணியிருப்பேன், நல்ல வேலை மேலே பார்த்து சுட்டேன். சரி சரி, கூலாக டென்ஷன் ஆகிறா சாரா. ஷூட் பண்ண பதறிட்டா போல். ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணியிருப்பா போல், அதுதான். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். நல்ல வேலை அவனை எங்கடா அவனுங்களை அடிக்க முடியல, எல்லாருமே சேர்ந்து கார்னர் பண்ணுறாங்களேன்னு நினச்சேன் முடிச்சிருவாங்களோன்னு. அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறது தான், அதாவது நம்மளால் அவங்கள அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் சீன் போல். சரி ஓகே இருக்கட்டும். இந்த மோதிரம் இருக்குல்ல, இந்த சைடில் லோட் ஆகிட்டுருக்கு, அந்த மோதிரம் இப்போ டீக்கன் பார்த்தீங்கன்னா கையில் போட்டிருந்தோம். அது யாராவது வாட்ச் பண்ணிங்களா? இல்லைன்னா பார்த்துக்கோங்க. ஓகே கட் சீன் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இருக்குதான்னு தெரியல, பார்க்கலாம். திரும்பவும் வருது கட் சீனு. ஓகே காய்ஸ், ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டுக்கு வந்தாச்சு. பாஸ்ட் முடிஞ்சு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சு, அவ்வளோதான் போல். ஓகே காய்ஸ், மிஷன் கம்ப்ளீட்னு வருது. என்ன பண்ணோம், ஒன்றுமே பண்ணலையே. அதை சாப்பரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு வந்தோம். சரி ஓகே இருக்கட்டும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே டக்கர் கிட்ட தான் பேசுகிறான். டக்கர் யாருன்னு தெரியுமில்ல, அந்த வயசான லேடி. ஓகே ஓகே, என்ன பேசிக்கிறாங்க அடுத்தது? இவங்க தான் மிஷன் கொடுக்க போகிறாங்களோ? அதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதோ மாட்டிகிட்டு இருப்பா போல் தனியாக, வேறு போய் காப்பாற்று. என்னடா அது போச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. இருங்க முடிச்சிடலாம். இப்போ காட்டுறேன் எங்கே காய்ஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இன்னும் 3 இருக்குது. போச்சு என் கதையை முடிக்க போதுங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்து போட்டுக்கிட்டாச்சு. ஐயோ அவன் இப்போ தான் ரீலோட் பண்ணுவானா? சாகவே மாட்டேங்குதுங்க. இதை கொல்றதுக்கு இவ்வளோ நேரமா? அடே சாமி. ஓகே காய்ஸ் இருக்கட்டும். ஆக்சுவலி நான் வந்து கையிலேயே கில் பண்ணியிருக்கலாம் நினைக்கிறேன். புல்லட்டை தான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். புல்லட்டை வேஸ்ட் பண்ணிட்டேன், ஹெல்த்து போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே இருக்கட்டும் விடுங்க. இதோட மீட் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பவுண்டிஸை சேல் பண்ணலாம். சேல் பண்ணால் ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இனிமேல் ஓனே வந்தால் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். கன்று யூஸ் பண்ணாமல் பிளேடு வச்சே அடித்து கொண்டு வரணும். நம்மக்கிட்ட வேறு பார்த்திங்கன்னா இந்த ரிப்பர் பிளேட் தான் இருக்குது. அது வேறு பார்த்திங்கன்னா இன்னும் பர்சன்டேஜ் கம்மி தான், 25% தான் இருக்குது அதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை யூஸ் பண்ணாலே அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம திரும்ப வேறு எதோ பிளேட் எடுக்கணும், இல்லைன்னா அந்த பேஸ்பால் பேட்டு தான் எடுக்கணும். ஓகே இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியல, மேப்பில் பார்க்கலாம்.
இந்த இடத்துல தான் காமிக்கிறாங்க. என்ன இருக்குங்க? ஓகே காய்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், இதுதான் அந்த கேம்ப்பு, டக்கரோட கேம்ப்பு. டாக் டு டக்கர். ஓகே, அதுதான் விஷயமா இருக்குது சொல்ல வராங்க. ஸோ அதை நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்கரோட கேம்புக்கு தான் போக போகிறோம். ஸோ அதான் ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசினாங்களே, ஸோ அதை பற்றி போய் டீட்டெயிலாக நம்ம வந்து பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணணுமோ பண்ணலாம். டக்கருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். டக்கரோட கேம்பில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் அவங்க நமக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆல்ரெடி சொன்னாங்களே, நம்ம கூட அந்த கோப்லாண்டோட அந்த லியானோட ஸ்டேஸை வந்து கோப்லாண்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தான். நம்ம டக்கரோட கேம்பில் அந்த ஸ்டேஸை வச்சு அந்த பொருள்லாம் வச்சு நின்றுட்டு இருக்கும்போது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. இந்த பொருளை நீ டக்கர்கிட்ட கொடுக்குறியா இல்லை வந்து கோப்லாண்டு கிட்ட கொண்டு போய் கொடுக்குறியான்னு. கோப்லாண்டு கிட்ட கொண்டு போய் கொடுத்தா பைக்கை வந்து அங்கே வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும். அது இல்லைனா டக்கர்கிட்ட கொடுத்தனா இங்கே இருக்கிற கன்னை வந்து உன்னால் நிறைய வந்து வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து உனக்கு எனேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா? யாரோ கத்துற மாதிரி கேட்குது, சவுண்டு வந்துச்சு. காய்ஸ் இங்கே பாருங்கள், நான் சும்மா பெட்ரோல் போடலான்னு வந்தால் இங்கே இருக்கிறாங்க. யாரா நீ? அவ்வளோதான் காய்ஸ், 2 பேர் தான். இன்னும் இருக்கீங்களாடா? இத்தனை பேர் இருக்கீங்க? அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சிடலாம். எங்கடா ஆளை காணோம்? ஓடிட்டியா? இங்கே இருக்கான் காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், சூப்பர். சம்மந்தமே இல்லாமல் இங்கே எங்கடா குறுக்க வரீங்க? நானே எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ரொம்ப தூரம் ட்ராவல் இருக்குது, பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலான்னு இங்கே திருப்பினா திடீர்னு பார்த்தீங்கன்னா சத்தம் வந்துச்சு. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு கட்டை இருக்குது. ஓகே, இப்போதைக்கு தேவையில்லை, நம்மகிட்ட ரிப்பேர் பிளேட் இருக்குது, அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இப்போ விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட ப்ரைமரி வெப்பனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் தீந்துருச்சு. ஓகே, இங்கே நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருள் ஏதாவது கிடைக்கும்னு கொஞ்சம் தொலைவி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே லோ ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. இந்த கன்னை தூக்கி போட்டு வேறு கன்று எடுக்கணும். இல்லை எனக்கு தான் சூட் பண்ண வரலையே என்னன்னு தெரில. நல்லா ஷார்ட் கன் மாதிரி ஒரே புல்லட் அடித்து செத்துடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஷார்ட் ரேஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓடி கூட கண்ட மேனிக்கு ரொம்ப நேரம் ஷூட் பண்ணி அவனை சாவடிக்காமலே இருக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த இடத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? கேமோட ஆரம்பத்தில் இங்கே தான் வந்து இவனோட பைக்குக்காக ஃபியூல் பம்ப் வந்து நம்ம தேடிக்கிட்டு இங்கே தான் வந்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த இடம் தான் இது. இங்கே திரும்ப ஏதாவது இருக்குமா? ஒரு டைம் ஒரு இடத்துலேருந்து பொருள் எடுத்துகிட்டா திரும்ப இருக்காதோ? இல்லை, இருக்குது. ரொம்ப நேரம் கழித்து வந்தால் இருக்கும் போல். ஓகே, இருக்கு நிறையவே இருக்குது. இல்லை அந்த டைமில் நம்ம அந்த ஃபியூல் பம்ப் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லாம் வேறு எதுவும் எடுக்காமல் போனோமா? இல்லை, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் போனோம். ஓகே காய்ஸ், நிறையவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் பேண்டேஜ் கூட கிராஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே பண்ண முடியாது போல். ஓகே, மேக்ஸிமம் இருக்குது. அட் சேம் டைம் நமக்கு வந்து இப்போ வந்து என்னென்னா புல்லட் வேணும், இல்லை வேறு கன்று வேணும். நம்மளை அங்கே கூட ஒருத்தன் ஷூட் பண்ணலை, இப்போ நம்ம கில் பண்ணாமல அங்கேயே ஒருத்தன் நம்மளை ஷூட் பண்ணான் தானே, ஒரு 2-3 பேர் ஷூட் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா அவனுங்கிட்டே கன்று இருந்திருக்கும்ல. ஓகே, இருக்கட்டும், அவனுக்கு டெட் பாடி கிட்டே போய் பார்க்கலாம் கன்று இருக்குதான்ட்டு. அதுதானே, அதை யோசிக்கவே இல்லை பாருங்களேன். ஓகே காய்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராப்பு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளால் இது பண்ண முடியாது. ரிப்பர் பிளேடை மட்டும் கிராஃப்ட் பண்ணி பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இல்லை, சரியான டூல் அது அட்டாக் பண்ணுறதுக்கு. 2 அடி அடித்தா இறந்துடுறானுங்க சின்னவங்களாம். அந்த சின்ன பையனை பார்த்தீங்கன்னா 1 அடியிலே. ஓகே காய்ஸ், இதுங்க ஷார்ட் கன்று தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வாய் விட்டேன் ஷார்ட் கன் மாதிரி இருந்தால் ஓகேன்னு. ஆனால் எனக்கு அதை யூஸ் பண்ண விருப்பமே இல்லையே. நான் கேட்டது இது ஷார்ட் கன் தான், ஆனால் இந்த மாதிரி இல்லை.
இதுலேயே கொஞ்சம் வந்து நார்மல் கன் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம்ல அந்த கன் மாதிரியே இருக்கும். ஆனால் நிறைய புல்லட் வந்து ஒரு டைமில் வந்து லோட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 8 கிட்ட. இது பார்த்திங்கன்னா ஒரு டைமில் 3 தான் வச்சுக்க முடியும் போல் ஒரு லோடில். ஷூட் பண்ணி பார்க்கலாமா? இருக்கிறதே 2 தான். பயங்கரமாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போதைக்கு அந்த கன்னை எடுத்துப்போம். அதை எடுத்துகிட்டு நான் சொன்ன கன்று கிடைச்சுன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே காய்ஸ், நம்ம போகலாம். வேலை முடிஞ்சு எங்கே டக்கரோட கேம்புக்கு போய் டக்கர்கிட்ட பேசணும். அச்சோ, சாரி காய்ஸ், பார்க்கவே இல்லை. ஒரு ஆர்வத்தில் வண்டி திருப்பிட்டு ஃபுல்லாக ரேஸ் பண்ணனா கவனிக்கவே இல்லை, வந்து இடிச்சிட்டேன். ஓகே, இருங்க, வண்டி சரி பண்ணிக்கலாம். மொக்கா போடுறேன்னு நினைக்காதீங்க காய்ஸ், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காத மாதிரி எல்லா சூழ்நிலையும் ஏதோ நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, இருக்கட்டும், விடுங்க. ஓகே, இதுக்கு மேலே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக போய் டக்கரோட கேம்பை ரீச் பண்ண போகிறேன். ஓகேயா? ஓகே காய்ஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஒரு 700 மீட்டர் தான் இருக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், போகிற வழியில் எந்த ப்ராப்ளமும் நடக்காமல் இருந்தால் சரி, ஸ்னைப்பரில் எவனும் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருந்தால் சரி, நீட்டாக போய் சேர்ந்துடலாம். போலீஸ்கார் ஏதாவது இருந்தால் பரவாயில்ல, புல்லட்ஸ் எடுக்கலாம். நம்ம தான் புல்லட்ஸ் வந்து காலி பண்ணிட்டோமே, கண்டாமேனிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஷூட் பண்ணி. ஓகே காய்ஸ், நல்லா தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் வருது. வச்சு சவுண்டை கேட்டால். ஓகே காய்ஸ், சூப்பராக போயிட்டுருக்கோம். ஓவராக வளைச்சிட்டேன், அதான் இப்படி ட்ரிஃப்ட் ஆகுது. போகலாம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான், நெருங்கிட்டேன். பெண்டு தான் நிறைய வருது. பைக்கை அப்கிரேட் பண்ணணும். பைக்கோட இன்ஜினை டியூன் பண்ணால் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும். நைட்ரோ செட் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் கேம்பில். எங்கே? கோப்லாண்டோட கேம்பில். ஏன்னா கோப்லாண்டோட கேம்பில் தான் நம்மளால் இப்போதைக்கு பைக் அப்கிரேட் பண்ண முடியும். இந்த கேம்ப்லேயும் பைக் அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, அங்கே கொடுத்தாங்க, அதனால் சொல்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், போகலாம். அவ்வளோதான், உள்ளே வந்துட்டோம். டக்கரை பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணுமா? இங்கே தான் காட்டுது. இதோ இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. கேம்ப் ஜாப்ஸ். ஓகே ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அப்பப்போ இவங்களோட அந்த காலெல்லாம் நம்ம அட்டன் பண்ணி பேசினோம்னா இவங்க வந்து நமக்கு நிறைய ஜாப்லாம் கொடுப்பாங்க போல். ஸோ அந்த ஜாபு, அந்த மிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா ட்ரஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் போல். ஸோ அதுதான். ஓகே, நம்ம எதிர்பார்த்து வந்தது தான். ஓகே, பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்னு. He came into camp yesterday to turn in some bounties, have a few drinks. Seems like he didn't leave until early this morning. Well, Tuck, I don't run security here, so why don't you just tell Al? Limbo. He beat a man and a woman to death. Bowman and Hewitt. Her face was so smashed in you couldn't tell it was her. Hewitt, Maria. Seri. Jesus. This asshole, Limbo. He's a local. Alki says they've set up shop at the old Forest Service watchtower on the east slope of Three Finger Jack. Yep, I know where it is, and I'll handle it. Okay guys, ஏதோ இங்கே அடைச்சி வச்சிருப்பாங்க போல் யாரோ ஒரு பொண்ணை. லொக்கேட் லிம்போ. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் காட்டுது. கிட்டத்தட்ட எத்தனை மீட்டர் இருக்குன்னா 600 மீட்டர் இருக்குது. அங்கே போனோம்னா நம்ம வந்து சம்பவம் பண்ணலாம். பட் ஓகே, இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.